கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் நமக்கு அரசாங்கம் கொரோனா தொற்று அதிகமாகி இருப்பதினாலே ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு போட்டிருக்கிறார்கள். எனவே நாம் மீண்டும் இந்த சேனல் வழியாக ஆராதனையை, செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். அதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஞாயிறு ஆராதனையாகவும் பலந்தரும் தேவன் எபிசோட் 435 இரண்டையும் சேர்த்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்திலே வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து சொல்லுகிறான். எதற்காக என்றால், சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத் 32 ராஜாக்களோடு பல ரதங்களோடு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு யுத்தம் பண்ண அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த வேளையிலே பெனாதத் இஸ்ரவேலின் ராஜாக்களையும் அவர்கள் குடும்பத்தையும் சொத்துக்களையும் தனக்குள்ளதாக்கி நினைத்தான். எனவே இவன் கலங்கி நின்ற பொழுது, ஆகாப் ராஜா கலங்கி நின்ற பொழுது, தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இது ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசிக்கு துன்பங்களை கொடுத்தவன். எலியா கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளித்து கொண்டிருப்பதற்கு இவன்தான் காரணம். அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டான். எனவேதான் ஒரு புறத்திலே அவனுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கக்கூடும். ஊழியங்களை நாம் துன்புறுத்தி விட்டோமே என்று கலங்கி இருக்கக்கூடும். ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு வைத்திருந்தார். ராஜாவுக்காக அல்ல, தாம் நடத்தி வந்த தம்முடைய ஜனங்களுக்காக அவர் மனதுருக்கம் உடையவராய் இருந்தார். வேதத்திலே அநேக இடங்களிலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் கூட ஏசாயா 54:4, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் ஆகாப் ராஜாவுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை வருகிறது, நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆகாப் ராஜாவோடு யுத்தம் பண்ண சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத், அவனும் அவனோடு 32 ராஜாக்களும் ரதங்களும் சேர்ந்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த வாக்குத்தத்தம்
ஆகாப் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆகாப் ராஜா ஆண்டவரிடத்துல அல்லது தீர்க்கதரிசிகள் இடத்துல கேட்கிறான், யார் துவக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யுத்தத்தை யார் துவக்க வேண்டும்? நீதான் துவக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஏராளமான வீரர்களுடன் ஆகாப் ராஜாவை எதிர்கொள்ள வருகிறார்கள். ஏராளத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் வெற்றி, அவர்கள்தான் ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய பார்வைப்படுகிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொண்டோமானால், அங்கே யூதா ராஜாவுக்கும் எத்தியோப்பியனாகிய சேரா ராஜாவுக்கும் யுத்தம் வருவதாக போடப்பட்டிருக்கிறது. யூதா ராஜாவிடத்தில் 3 லட்சம் வீரர்கள், அதே யூதா ராஜாவிடத்தில் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த 2,80,000 வீரர்கள், மொத்தத்தில் 5,80,000 வீரர்கள். ஆனால் எத்தியோப்பிய ராஜாவிடத்தில் 10 லட்சம் வீரர்களும் 300 ரதங்களும் இருக்கிறது. அப்பொழுதுதான் யூதா ராஜா ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறான். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அதனுடைய அர்த்தம் என்ன செய்யுமா? யுத்தமானது யூதா ராஜாவுக்கும் எத்தியோப்பிய ராஜாவுக்கும். ஆனால் யூதா ராஜா ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் தோற்றுவிடக் கூடாது. நான் என்று அவன் சொல்லவில்லை. நாங்கள் ஜெயித்தோமானால் அது உம்மாலே வந்தது, தோற்றோமானால் நீர் தோற்று விட்டீர். இவ்வளவு உருக்கமாக ஜெபிக்கிறான். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நில்லும். உங்களை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிரடையாக வருகிறோம். நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். 2 நாளாகமம் 14:12 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாட்டினுடைய ராஜாவினுடைய ஜெபம் அந்த நாட்டிற்கு வெற்றியை தந்தது, பாதுகாப்பை தந்தது, ஜனங்களுக்கு வெற்றி களிப்பை தந்தது. ஹல்லேலூயா. எதிரிகள் ஏராளமானவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் எதிரிகளை கர்த்தரை நோக்கி ஜெபித்த ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு சம்பவம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யூதா ராஜாவாகிய யோசபாத்து அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 தேசத்து ராஜாக்கள் யோசபாத்தோடு
யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் ஆண்டவரை நோக்கி 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, க்ளோரி. இந்த யூதா ராஜாக்களினுடைய ஜெபம் அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. அவர்களுக்கு வெற்றியை என்று சொல்லுவதை காட்டிலும் கர்த்தரை நம்பின ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. கர்த்தர் யார் என்பதை அந்த ராஜாக்கள் உணர்ந்து கொள்ளுவதற்கு யுத்தங்கள் ஒரு வாய்ப்பாய் அமைந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் யார் என்று நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அந்த வாழ்க்கை போராட்டத்திலே போராடி போராடி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு வார்த்தை தேடி வருகிறது. போராட்டத்தையே உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்து நீங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள செய்ய உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா, க்ளோரி. எதிரிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய வல்லமையை அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆராதனை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, கர்த்தர் யார் என்பதை, கர்த்தருடைய பலன் என்ன என்பதை, கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை ஆண்டவரே ஆகாப் ராஜா புரிந்து கொள்வதற்கு அவனோடு எதிர்த்து யுத்தத்திற்கு வந்த சீரிய ராஜாவாகிய பெனாதாத், அவனோடு வந்த 32 ராஜாக்களை தோல்வியடைய செய்தீரே. யோசபாத்தோடு இருந்தீரே. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் போராட்ட களமாய் இருக்கிறதோ, ஓ என் வாழ்க்கையே ஒரு யுத்த களமாய் இருக்கிறதே, என் வாழ்க்கை முழுவதும் போராட்ட களமாய் வாழ்ந்து வருகிறேனே, இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? கர்த்தர் என்னை மறந்து விட்டாரா? பலனற்ற சூழ்நிலையில் ஆகிவிட்டேனே என்று கலங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவர் துணை நிற்பார். கர்த்தருடைய ஜனங்களை ஒருபோதும் அவர் தோல்வியுறச் செய்வதில்லை. வெற்றி பெறுவீர்கள். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி உங்களை தேடி வரும். கர்த்தராலே, கர்த்தராலே நீ வெற்றி பெறுவாய். ஆண்டவராலே நீ ஜெயம் பெறுவாய். வாழ்க்கையிலே, தொழிலிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே நீ ஜெயம் பெறுவாய். ஜெயமோ கர்த்தரால் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்வார். உங்கள் ஆளுகைக்கு உதவி செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் யார் என்பதை இன்றைக்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அவருடைய பலத்தை, வல்லமையை, அவர் அளிக்கும் சுகத்தை, அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள்,
பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வையுங்கள். கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும்படியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.